வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம். அரசாங்கம் பழிவாங்கல் அரசியலை முன்னெடுக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கடும் குற்றச்சாட்டு. திருமலை புத்தர் சிலை வழக்கு பிணை மனு புதனன்று பரிசீலனை. தமிழ் மக்களிடம் செல்வாக்கு இருப்பது உண்மையாயின் மாகாண சபை தேர்தலையுடன் நடத்துங்கள். நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு சவால். செம்மணி புதைகுழிக்குள் இருந்து வெளியேற்றப்பட்ட வெள்ள நீர் அகழ்வு பணிகள் மார்ச்சில். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவைகளை முறைப்படுத்தவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவது குறித்து பிரதமர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபால மற்றும் கல்வி அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கான வரைவு ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் சேர்க்கப்பட வேண்டிய புதிய திருத்தங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப சிசு சரிய பாடசாலை பேருந்து சேவையை முன்னரை விட அதிக வினைத்திறனும் பயனுள்ள முறையிலும் நாடு முழுவதும் விரிவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவைகளின் போது மாணவர்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுக்க முன்னுரிமை அளிக்கப்படும். மாணவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடுமையான சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. பாடசாலை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் தொழில்முறை தரத்தை உயர்த்துவதன் மூலம் அவர்கள் பொறுப்புடனும் பொறுப்புக்கூறலுடனும் செயற்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயற்படுத்த போக்குவரத்து அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் புதிய கல்வி சீர்திருத்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாக மாணவர்களின் போக்குவரத்து தேவைகளை எவ்வித தடையுமின்றி பூர்த்தி செய்வதே இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் அமைந்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் பழிவாங்குவதாகவும் குறிப்பாக மகாசங்கத்தினரை இலக்கு வைத்து திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலமைப்பின்படி பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளித்து அதை பாதுகாத்து போஷிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். அதேபோல் ஏனைய மதங்களையும் கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மதகுருமார்களை பழிவாங்குவதை உடனடியாக நிறுத்தி அனைத்து மத தலைவர்களுக்கும் உரிய கௌரவத்தை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் அறுவடை செய்துள்ள போதிலும் அவற்றுக்கு நியாயமான விலையை வழங்கவோ அல்லது அவற்றை முறையாக கொள்வனவு செய்யவோ அரசாங்கம் தவறிவிட்டது. நெல் களஞ்சிய சாலைகள் பூட்டப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. மேலும் விவசாயம் முடிவடைந்தும் இன்னும் உரமானியம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. காளி புஷ ராணுவ முகாமில் உள்ள 180 மாற்றுத்திறனாளி ராணுவத்தினரை February 16 பனாகொட பகுதிக்கு மாற்றுமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இது அவர்களை அவமதிக்கும் செயல் என அவர் தெரிவித்துள்ளார். சீனா இலவசமாக வழங்கிய பாடசாலை சீருடைகளை கூட மாணவர்களுக்கு முறையாக விநியோகிக்க இந்த அரசாங்கத்திற்கு இயலவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலை ஒன்றை வைத்து அதையொட்டி சட்டவிரோதமான கட்டுமானத்தை அமைத்தமை தொடர்பான வழக்கில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் 4 தேரர்கள் உட்பட 10 எதிராளிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளோருக்கு பிணை அனுமதி கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு செய்த எதிராளிகள் அங்கு மனு நிராகரிக்கப்பட்டமை அடுத்து இப்போது திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவை நாளை 11 புதன்கிழமை பரிசீலனைக்கு எடுக்க மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் காரணமாக இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை திருகோணமலை நீதவான் நீதிமன்றமும் 11 ஒத்திவைத்துள்ளது. மேல் நீதிமன்றத்தில் எதிராளிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே வழக்காளி உட்பட இணைய தரப்பினர்களையும் அழைத்து அவர்களின் கருத்தையும் செவிமடுத்த பின்னர் பிணை குறித்து முடிவெடுப்பதற்கு வழக்கை நாளை திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMF அயதுல்லா ஒத்திவைத்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு செல்வாக்கு ஆதரவு உள்ளது என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் அரசாங்கமுடன் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். இனவாதம் பரப்பவில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பி வருகிறது. நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயற்படவில்லை. தேசியத்தை
பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இனவாதமாக அமையாது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்தி மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பதை ஆராய்ந்து யோசனைகளை முன்வைப்பதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை முன்வைக்கும் யோசனை அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தெரிவுக்குழுவிற்கு எதிர்க்கட்சியில் இருந்து பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. ஆனால் ஆளும் தரப்பில் இருந்து இதுவரையில் பெயர்கள் பரிந்துரைக்கவில்லை. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழ்ப்பாணத்தில் கடும் மழை பெய்தமையால் புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நின்றது. இந்நிலையில் புதைகுழிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை நேற்றைய தினம் நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைகுழி சேற்று தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டு அன்றைய தினத்துக்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.